கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக கூறுகிறது. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். காண்பியாதவை ஒன்றும் இல்லை. தெர் இஸ் நத்திங் தட் ஐ டிட் நாட் ஷோ தெம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். எசேக்கியா ராஜா மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தர் எசேக்கியா தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு கூறினார். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர்கள் மரணத்தை கூட முன்னறிவிக்கிற கர்த்தர். இச்செய்தியை கேட்டவுடன் எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி, என் உண்மையையும் என் மன உத்தமத்தையும் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று கண்ணீரோடும் அழுகையோடும் விண்ணப்பம் பண்ணினான். ஏசாயா பாதி முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பு கர்த்தர் அவனை திரும்ப அனுப்பி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். அவனுடைய ஆயுசின் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டி கொடுத்து அவனுக்கு ஆதரவாக இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் உண்மையும் உத்தமமும் தேவனுக்கு பிரியமான ஜீவியமும் உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை தப்ப பண்ணும். உங்கள் ஆயுசின் நாட்களை பெருக பண்ணும். எசேக்கியா வியாதியாய் காணப்பட்டதை கேள்விப்பட்ட பலாதாத்தின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனிய ராஜா அவனுக்கு கடிதங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்தான் என்று வசனம் கூறுகிறது. அதுவே அவனுடைய சந்ததிகளுக்கு கண்ணியாய் முடிந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பார்வைக்கும் சூழ்நிலைகளுக்கும் நலமாக தோன்றுகிறவர்களை நீங்கள் அங்கீகரித்து நட்பு பாராட்டினால் சில வேளைகளில் அதுவே உங்கள் குடும்பத்திற்கு கண்ணியாகவும் சாபமாகவும் முடியும். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய மேட்டிமையை வெளிப்படுத்துவதற்காக அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெளியையும், பொன்னையும், கந்தக வர்க்கங்களையும், நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அவனைப் போல் உங்கள் மேன்மைகளையும் மேட்டிமைகளையும் வெளிப்படுத்துவதற்காக எல்லாரிடமும் எல்லாவற்றையும் காண்பியாதிருங்கள். உங்களுக்கு உண்டானவை அத்தனையும் கிருபையாய் கர்த்தர் கொடுத்தது என்ற உணர்வோடும் தேவ பயத்தோடும் அனுதினமும் ஜீவியுங்கள். ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிற கர்த்தர், அதுபோல ஒரே நாளில் யோபுவை போல தரித்திரனாகவும் மாற்றவும் அனுமதிக்கிறவர். ஆகையால் பொருள்களை வாங்கும் போதும் செலவுகள் செய்யும் போதும் கர்த்தரை முன்னிறுத்து செய்யுங்கள். உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போல பொருட்களை வாங்கவும் வசதியாக வாழவும் ஆசைப்படாதிருங்கள். எசேக்கியா ராஜாவிற்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்றார். சகல ஆஸ்தி ஐஸ்வர்யங்களையும் மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிகள் கூட வேலைக்காரர்களும் அடிமைகளாகவும் பாபிலோனில் காணப்படுவார்கள். நேபுகாத்நேச்சார் என்ற பாபிலோனிய ராஜாவின் நாட்களில் அப்படியே சம்பவித்தது. பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்து போவார்கள். ஆனால் எசேக்கியா சாபத்தையும் தரித்திரத்தையும் பஞ்சத்தையும் வைத்து போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சரியான உபதேசத்தை ஒருவன் உங்களிடத்தில் கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான் என்று வேதம் எச்சரிக்கிறது. யாரிடத்தில் எதை பேச வேண்டுமோ, எதை காண்பிக்க வேண்டுமோ அதை காண்பீங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தையும் நல்ல ஈவுகளையும் வைத்து செல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவரே இல்லாமல் யாருக்கு எதை காண்பிக்க வேண்டுமோ, எதை பேச வேண்டுமோ என்ற ஞானத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ ஞானம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ராஜா, ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.